ஒருத்தன் சாமியார் ஆக ட்ரை பண்ணலங்க, அவன் நேச்சராகவே மாறுறது தான் ட்ரை பண்ணுறான். இந்த புரிதல் வந்து யாருக்கும் இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீ ஏதோ ஒன்று ஊற்றிக்கிட்டே கிடந்த. ஓகே, தெரிஞ்சிட்டியா? அதை டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த கல்லுக்குள்ளே ஏதாவது ஒரு அலைவரிசை இருக்குன்னா அதை எப்படியாவது கேப்சர் பண்ணப்பா. புரியுதா? இதில் பெரிய பியூட்டி என்னன்னா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இறைவனை அடைய போகிறேங்கிறாங்க. என் தகப்பனார் அப்படின்னா அவரும் 90% செயற்கையாக இருக்கிறார். என் ஆசிரியர் அவரும் 90% செயற்கையாக இருக்கிறார். அப்போ என் குரு என்னை மாற்றுறாரு. எப்படா மாற்றுறாருன்னா, அவர் 90% இயற்கையாக இருக்கிறார். அவரோட தோற்றம் 90 வயதாக இருக்குது. அவருக்குள்ளே இருக்கிற அந்த நேச்சர் தன்மை வந்து ஒரு 7 வயது மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேஜில் இந்த உருவத்தையும் ஏஜ்டு இல்லாமல் கூட உன்னால் பண்ணிக்க முடியும். அதை தான் அது நேச்சர் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உருவத்துக்குரியவன் கிடையாது, நான் ஒரு அருவமாக உள்ளவன். குழந்தைகிட்ட போய் என்ன காட்டுவீங்க? ஒரு உருவம் இருக்குது, இந்த உருவம் கிடையாது, இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குன்னு சொல்லுவீங்களா என்ன? இதுதான் கடவுள், காடு பாரு அப்படின்னு கும்பிடுவீங்க. அப்போ அந்த குழந்தை வளரும்போது என்னன்னா, இதுதான் காடுன்னு வளரும். இப்போ இந்த உடலே ஒருவேளை அதுவும் அலைவரிசையாக நேச்சராக மாறுதுன்னா, அதுக்கு 4 பேர் பாட தூக்க வேண்டாம், கொல்லி வைக்க வேண்டாம், புதைக்க வேண்டாம். அந்த நேச்சரு இந்த பாடியை எப்படி என்ன பண்ணணுங்கிறத அதுக்கு தெரியும். இப்போ உங்களால் சாதிக்க முடியலை, ஒரு டிஸ்கஷனில் கூட உங்களால் சாதிக்க முடியலைன்னா, நேச்சரை தேடுற நீங்கள், நேச்சரை தேடாத உங்கள் வீட்டில் இருக்கிற பிற நபர்கள், உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி சிங்க் ஆகும்? இப்போ நீங்கள் சாமியார் ஆகி இந்த உலகத்தில் என்ன செய்ய போறீங்க? நானே கேட்குறேன். ஒருத்தன் சாமியார் ஆக ட்ரை பண்ணலங்க, அவன் நேச்சராகவே மாறுறது தான் ட்ரை பண்ணுறான். இந்த புரிதல் வந்து யாருக்கும் இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. புரியுதா? இப்போ நான் வந்து சாமியார் ஆகலை, சாமியார் கிடையாது முதல்ல. அதுவே தவறு தானே. ஒருத்தன் காற்றுனால மாறுறாங்க. 2-3 தகடுகள்லாம் வச்சு நான் வந்து அதில் எழுதி ஓம் கிம் ஆம் முன்னே எழுதி அது மேலே வச்சு உக்காந்துக்கிட்டா ஷாப் ஷா அப்படின்னு சொல்லலை. புரியுதுங்களா? காற்று தான் இந்த செயலை மாற்றிருக்கு. அப்போ அச்சா பூஜான்னு சொன்னவெல்லாம் பச்சாவை தான் ஆயிட்டான். நீங்கள் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அது இல்லை. அப்போ அதையும் செஞ்சுட்டா அது செயற்கை தான். புரியுதா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? கல்லுக்குள்ள ஒன்று இருக்கு, அது உள்ள இருக்கிறத மட்டும்தான் நீ பார்க்கணும். கல்லை ஏன் நீ போய் நோண்டி அதை போய் அதுக்கு ஏன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க? அதுக்கு ஒரு வேலையெல்லாம் பார்க்காத, அதை நேச்சராக விடு. அதுக்கு ஏன் குங்குமம் போட்டு வைக்கிற? அதுக்கு ஏன் சந்தனம் வைக்கிற? அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீ ஏதோ ஒன்று ஊற்றிக்கிட்டே கிடந்த. ஓகே, தெரிஞ்சிட்டியா? அதை டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த கல்லுக்குள்ளே ஏதாவது ஒரு அலைவரிசை இருக்குன்னா அதை எப்படியாவது கேப்சர் பண்ண பார். ஒரு சிவன் சிலை இருக்கு, ஒரு லிங்கம் இருக்கு, அதுக்குள்ள பால் ஊத்தாத, தயிர் ஊத்தாத. அதுக்குள்ள இருக்கிறத ஏதாவது ஒரு அலைவரிசை இருந்தால் அதை கேப்சர் பண்ணு. போய் உட்காரு, தியானம் பண்ணு. உனக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன் ஏற்படுத்திக்க. அதுலேருந்து ஒரு செயல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க. இதுதான் விஷயம். நீ அதை விட்டுட்டு அதை போய் அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குங்கிற உனக்கு. புரியுதா? அதோடைய நிஜமே வந்து அது அப்படி இருக்கிறது தான். புரியுதா? புரியலையா? அதோட நிஜம் என்ன? அது அதுவா இருக்கிறது தான். அது மேலே ஏன் நீ கண்டதை போய் ஊத்துறங்கிறது தான் அதோடைய பிரச்சனையே தான். ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு போய் நீ பூ கட்டிட்டு கிடப்பியா? அந்த மரம் அப்படியே இருக்கிறதாங்க அதோட நேச்சரு. புரியுதா? கையால புத்தர் உட்கார்ந்தார் ஒரு மரத்துல. அந்த மரத்தை போய் தங்கமாக்கி விட்டுருவியா? நீ தங்கத்தெல்லாம் கட்டி அந்த மரத்து கிளையில தொங்க விட்டுட்டே வருவியா என்ன? அந்த மரத்தை மரமா இருந்தா தானே அதுக்கு பெருமை, அதுக்கு ஒரு சரியான விஷயம். இப்போதானே அதை அணுக முடியும், அதை பார்க்க முடியும். இப்போ நீ இல்லைங்கிறதுனால தான் ஒரு ஞானியை சொல்கிறான், நீ இல்லை, நீ சரியா இல்லையே, நீ யாரு அப்படின்னு கேட்டால் அவன் பதில் சொல்ல தெரியல. நான் யாரும் தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யாருமா நீ? என்னங்க அப்படி தெரியுங்க? எங்கள் தாத்தா ரொம்ப ஃபேமஸுங்க இந்த ஏரியாவில். யாருமா அவங்க தாத்தா அப்படின்னா அவங்க தாத்தாவோட பேரை சொல்கிறாங்க. அவங்க பேத்தி நான், எனக்கு தெரியலையா அப்படின்னா அவன் யாரு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள்லாம் என்ன, அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நாட்டு வந்து நீங்கள் வந்து உண்மையிலே நேச்சருக்கான ஆட்கள் கிடையாது, செயற்கையான வேற்றுக்கிரகவாசிகள் நீங்கள். அப்போ நான் நேச்சராக இருக்கிறவன என்ன வேற்றுக்கிரகவாசிங்கிறீங்க? பறக்கும் தட்டு கிடையாது, நான் தான் நேச்சர் அப்படிங்கிறதான் அவன் தட்டா இருக்கிறவன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் வேற்றுக்கிரகவாசி வந்துட்டான் அப்படிங்கிறீங்க. நீங்கள் தான் வேற்றுக்கிரகவாசியா அவன் சொல்கிறான்.
யாரா அவங்க சம்மந்தம் இல்லாம காற்றை சுவாசிக்க வேண்டியவன் புரோட்டா தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. யாரா அவங்க இப்படி கறியை மீனை அள்ளி தின்னுட்டு உட்காந்துருக்காங்க? எப்படா அவங்க தின்னு விட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லா பட்டையை போட்டு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இதுல பெரிய பியூட்டி என்னன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இறைவனை அடைய போறேங்கிறாங்க. இப்ப நான் என்ன பேசினாலும் ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்கன்னா எண்ணம். அடுத்தது நான் சொல்றது அதுதான். நீங்க ஒரு செயற்கை வாசியாவே இருக்கிறீங்க. ஒரு 10% இயற்கை வாசியா இருக்கிறீங்கல்ல. உங்களுக்குள்ள ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல, உங்களுக்குள்ள ஒண்ணு உயிர் வாழுதுல்ல. இந்த தாவரம் உயிர் வாழ்றதுக்கு என்னன்னா இயற்கையா நேச்சரா ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள. அதனாலதான் உயிர் வாழுது. இப்போ உங்களுக்குள்ள நீ உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் பரோட்டா, சப்பாத்தி, பூரி, பொங்கல் அதெல்லாம் கிடையாது. அந்த நேச்சர்லேருந்து ஒன்று கிடைக்கப்பட்ட ஒரு செயல், அதுதான் உயிருங்கிறது. அது வெளியில போயிடுச்சுன்னா நீங்க ஏங்க செத்து போனீங்கன்னா பூரி சாப்பிடாம இருந்தேன் செத்து போயிட்டேன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தன். டெய்லி நான் பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், இன்னைக்கு சாப்பிடாம விட்டுட்டேன் செத்துட்டேங்க அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். இந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு ஒரு ட்ரிங்கை குடிச்சிக்கிட்டே இருந்தேன், அது நிப்பாட்டினே செத்துட்டேங்க அப்படின்லாம் எவனும் சொல்ல மாட்டான். அப்போ அந்த உயிர் சக்தி என்பது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது நேச்சர்லேருந்து கிடைக்கப்பட்டது. அப்போ அந்த உயிர் சக்தியை அதோட வாகித்து ஒருத்தன் நேச்சரா வாழ்றதுக்காக தான் இந்த தியானமும் இறை வழிபாடும் தோன்றப்பட்டது. அப்ப இறைவன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எம்டினஸா ஒரு காலியான ஒரு இடம் தோன்றுனுச்சு. அந்த காலியான இடத்துக்குள்ள சில மனிதர்கள் போனாங்க, வாழ்ந்தாங்க, அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு இடத்துல அவங்க என்ன சொன்னான்னா ஒரு நாள் கூட என் இடத்துல வாழ்ந்தாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க, அந்த இடத்தோடே மிங்கிள் ஆகல அவங்க. அப்ப அந்த இடத்தோட அவங்க ஐக்கியமாகாம அவங்க வேற மாதிரி ஒரு தன்மைக்கு போயிட்டாங்க. அப்ப அவ்வளவுதான் இதோடைய வடிவம். சரிதானே? என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு? இப்ப இதுதான் நம்ம போராடுறோம். இப்ப இதுதான் பல நாள் எனக்கு போராடி கற்றுக் கொடுத்துச்சு. புரியுதுங்களா? என்னுடைய உணவு பழக்க வழக்கம், என்னுடைய சிறு வயது பழக்க வழக்கம், என்னுடைய செயல்லாம் நான் நிறைய நாள் பேசினால என் தாய் மாற்ற முடியலன்னா என் தாய் என்ன பண்றான்னா 10% தான் இயற்கை, 90% செயற்கையா இருக்கிறா. அவ எப்படி என்ன மாற்ற முடியும்? என் தகப்பனார் அப்படின்னா அவரும் 90% செயற்கையா இருக்கிறார். என் ஆசிரியர் அவரும் 90% செயற்கையா இருக்கிறார். அப்ப என் குரு என்ன மாத்துறாரு. எப்படா மாத்துறாருன்னா அவர் 90% இயற்கையா இருக்கிறார், 10% செயற்கையா இருக்காரு. என்ன குருநாதா 10% செயற்கைன்னா இந்த சூழல் தேகம் 10%, இது இங்க எடுத்தது, அதனால இது 10% வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார், காலமும் சூழமும் ஒத்துழைத்தால் நீ நேச்சரா மாறலாம். இதுதான் அதோடைய விஷயம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவர் எதை கற்றுக் கொடுக்குறாருன்னா நீ நேச்சரா கனெக்ட் ஆகி இந்த உலகத்தை ரசி. இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்த? எதுக்கு கை கால், எதுக்கு கண்கள், இவ்வளவு பெரிய ஷார்ப்பான மூளைகள்லாம் எதுக்கு கிடைக்கப்பட்டது உனக்கு? இதை வச்சு நீ என்ன செய்யற? நீ என்ன செய்யற? எதுக்காக வந்த? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டு ஒரு கம்ப்யூட்டர் மிஷினில் உட்காந்து டுபால்னு அடிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்பி கடைசியா நீ என்ன பண்ற? உன் கண்களை உன் மூளைகள் எல்லாம் பழுது அடைச்சிட்டு நீயே கண்ணு தெரியாதவனா அப்படியே சுத்துற. யாருங்க நீங்க? நான் இப்போ பெரிய ஐடி ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள். புரியுதா? அப்ப எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாலும் ஒரு இடத்துக்குள்ள உனக்கு ஒரு வெற்றுமை, ஒரு ஒன்றும் இல்ல திருப்தி இல்லாம போயிடும் உனக்கு. ஒரு இடத்துல வெறுமனையா தான் நீ இறக்கப்படுற. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இறக்கப்படும் போது அவன் என்ன பண்றான்னா ஒரு நாள் தன்னை யாருன்னே தெரியாம இறக்கப்படுறான். அவருக்கு ஒரு பேரன் போனான் தாத்தா கிட்ட. அவரு தான் அந்த உலகத்துக்கு பெரிய ராஜா, பெரிய கோடீஸ்வரன். வேற போனா அந்த பேரனே அவருக்கு தெரியல, அவரு தன்னையே மறந்து போயிட்டார். அப்ப இவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தா நீ எதை அனுபவிக்கணுமோ, எதை கற்றுக்கணுமோ, எதை பார்க்கணுமோ அது தெரியல. இதே மாதிரி 90 வயதுல ஒரு வயதான ஒரு மூத்தவர் இதுல இருந்தாரு. எங்க இருந்தார்? சீனாவில் இருந்தார். அவரு பார்த்தா அவருக்குள்ள இருக்கிற அந்த இயற்கை நேச்சரு 7 வயது பையன் மாதிரியே இருக்கு. அவரோட தோற்றம் 90 வயதா இருக்கு, அவருக்குள்ள இருக்கிற அந்த நேச்சர் தன்மை ஒரு 7 வயது மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருக்கிற நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குல்ல, இப்போ நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா, எனக்கெல்லாம் ஒரு 300-400 வயசானவங்க மாதிரி தெரியுது. புரியுதா? 40 வயசு 35 வயசு 50 வயசு ஆனவங்க மாதிரி தெரியல, ரொம்ப பழமையான ஆட்கள் மாதிரி தோற்றங்கள் தெரியுது. புரியுதா? அப்ப ஒரு இறை என்ன சொல்லுதுன்னா என்றும் இளமையா இருக்கணும்னா உன்னுடைய ஹார்மோன்கள், உன்னுடைய உறுப்பு, உன்னுடைய மூளை, உன்னுடைய அந்த எல்லாமே என்னன்னா அது ஒரு
நேச்சரா இருக்க பட்சத்தில் அதுக்கு ஏஜ்டு இல்லைங்குது. இந்த உருவத்துக்கு வேணா ஏஜ்டு இருக்கலாம், அதுக்கு ஏஜ்டு இல்லை. ஒரு ஸ்டேஜில் இந்த உருவத்தையும் ஏஜ்டு இல்லாமல் கூட உன்னால் பண்ணிக்க முடியும். அதை தான் அது நேச்சர் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உருவத்துக்குரியவன் கிடையாது, நான் ஒரு அருவமாக உள்ளவன். நான் என்னை வந்து உருவமாக நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நீ வந்து புரிஞ்சுக்கங்கிறத அதை ஒரு கிளியராக வந்து அது வந்து கொடுக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவ்வளோ பெரிய உருவமே இல்லாத ஒரு மாணிக்க வாசகரை உருவமாக வழிபடுறீங்க. அது எவ்வளோ பெரிய அபத்தம். உருவமே கிடையாதுங்க. அவரு வான் கலந்தேன்னு சொல்றாங்கன்னா அவன் உருவம் இல்லாத ஒருத்தன். புரியுதுங்களா? அவனை போய் நீங்க போய் ஒரு உருவமா வச்சு கும்பிட்டு கிடந்தீங்கன்னா அது எப்படி ஒரு சேஞ்சை உருவாக்க முடியும் உங்களால? சிவன் நீங்க ஒரு கடவுளை கும்பிடுறீங்க, அவர் என்ன உருவத்தில் உள்ளவர் உங்களுக்கு தெரியாது இல்ல. பெருமாள் திருப்பதியில சிலையா உயரமா இருக்கிறாரு, அவரு உருவம் இல்லாதவர்ல நாராயணனே. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா, நீங்க வந்து இதுதான் நிஜம்னு அடாப்ட் ஆயிடுங்க. குழந்தைகிட்ட போய் என்ன காட்டுவீங்க? இது ஒரு உருவம் இருக்கு, இந்த உருவம் கிடையாது, இதுக்குள்ள இன்னொன்று இருக்குன்னு சொல்லுவீங்களா என்ன? இதுதான் கடவுள், காடு பாரு அப்படின்னு கும்பிடுவீங்க. அப்போ அந்த குழந்தை வளரும்போது என்னன்னா இதுதான் காடுன்னு வளரும். இதான விஷயம். அப்போ எப்படி நீங்க மேம்படுவீங்க? சும்மா நிறைய பேர் பேச்சுக்காக நான்லாம் உருவத்தை விட்டுட்டு வந்துட்டேயா, நான்லாம் வந்து வேற மாதிரி நேச்சரோட கனெக்ட் ஆகுறேன்னு பேச்சுக்காக சொல்றாங்க. அது பேச்சுக்காக சொல்றது இல்லை, ஒரு நாள் மாற்றம் அடைகிற வரைக்கும் காத்திருந்து செஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த காத்தாடி டயர்டாகி கீழே விழுகிற வரைக்கும் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாறும், ஒரு நாள் மாறுற வரைக்கும் அதை காத்திருந்து ஒரு வேலையை செய்யணும். அப்போ முழுமையா நீ மாறும்போது நீ அங்க நீயே இல்லாத ஒரு தன்மைக்கு மாறுவதை ஒன்னால பார்க்க முடியும். நான் என்ன சேஞ்சை பார்த்தேன் அப்படின்னா, இந்த காற்றுனால நான் வந்து மாசுபட்டு இருந்தேன். அந்த மாசை இந்த காற்று வந்து போக்கி, நான் ஒரு ஜுரமா இருந்தேன், மாத்திரை இன்ஜெக்ஷன் இதெல்லாம் டாக்டர் கொடுத்தாரு. ஆனா எனக்கு மாசுபட்டிருந்த எனக்குள்ள இருந்த குப்பையை, எனக்குள்ள இருந்த கூலத்தை, எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் இந்த காற்று வந்து அகற்றி கொடுத்துச்சு. அப்ப அதை வந்து மேம்படுத்தி அது என்ன பண்ணுச்சுன்னா, நீ வந்து ஒரு இந்த நேச்சரை பாருன்னுச்சு. புரியுதுங்களா? இப்ப எனக்குள்ள என்ன அப்படின்னா, நீங்க மாறுறீங்களோ இல்லையோ, நான் சில விஷயத்த பாக்குறேன். இப்ப நீங்க பாக்குறதுக்கும் நான் பாக்குறதுக்கும் வேறுபட்டு நிக்குது. இப்ப ஏன்னா நானும் அதுவும் மிங்கிள் ஆகுறோம். புரியுதுங்களா? அப்ப அது எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுது. எனக்கு நானும் அதுவும் ரிசீவ் பண்ணிக்கிறோம். நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் இது. புரியுதுங்களா? இந்த இடமும் நீங்களும் வேறையா இருக்கக்கூடாது. புரியுதா? அப்ப நீங்க பிரிஞ்சு நிக்கிறீங்க, 2 கதாபாத்திரமா 3 கதாபாத்திரமா நின்னுறீங்க. உங்க வீடுங்கிறீங்க, ஆனா நீங்களும் உங்க வீடும் தனித்தனியா தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கல்லு, அந்த கல்லுக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கடவுள் அப்படின்னு கும்பிடுறீங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, கல்லை விட்டுட்டு அலைவரிசையோட போய் மிங்கிள் ஆயிக்கிறோம். தேவைப்படும் போதுதான் எங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு தேவைப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கல் இருக்குல்ல, கல்லே அலைவரிசையாக மாறும்போது மொத்தமாக அதோட சேர்ந்து மிங்கிள் ஆயிக்கும். அப்ப இந்த உடலை என்னன்னா, இந்த உடலே அலைவரிசையாக மாறாத வரைக்கும் இதை செப்பரேட்டா பிரிச்சு வச்சுட்டு அலைவரிசையை மட்டும்தான் சூட்சமமா காட்டுவாங்க. இப்ப இந்த உடலே ஒருவேளை அதுவும் அலைவரிசையா நேச்சரா மாறுதுன்னா, அதுக்கு 4 பேர் பாட தூக்க வேண்டாம், கொல்லி வைக்க வேண்டாம், புதைக்க வேண்டாம். அந்த நேச்சரு இந்த பாடியை எப்படி என்ன பண்ணணுங்கிறத அதுக்கு தெரியும். அது பார்த்து இதுதான் மாணிக்க வாசகன் செஞ்சான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்கல்ல, எவனையாவது ஒருத்தனை பாட தூக்க விட்டானா மாணிக்க வாசகன்? இன்னைக்கு மாணிக்க வாசகனா நினைச்சு கத்துறீங்க, புலம்புறீங்கல்ல, அன்னைக்கே எப்படி இருந்திருக்கும்? அப்ப யார் பார்த்தாத ஒரு இறுதி சடங்க யார் பண்ணா? இல்ல. அப்ப அவன் என்ன பண்ணான்? நேச்சரோட நேச்சரா என்ன ஆயிட்டான்? ஆகாயங்கிறது என்ன? நேச்சர். இவன் என்னவா இருந்தான்? ஆகாயமா இருந்தான். 2 ஆகாயமே மிங்கிள் ஆயிக்குச்சு. வான் கலந்தாங்கிறதுக்கு இதான் ஓகே.
நீங்கள் வான் கலங்காமல் நீங்கள் போய் ஆற்றுக்கரையில் போய் குளத்தங்கரையில் போய் கலந்துடுறீங்களே, தகர கொட்டையில் கலந்துடுறீங்களேங்கிறது தான் பிரச்சனை. புரியுதா? அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ நமக்கு இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் இயற்கையாக தோன்றுனது. நீங்களும் செயற்கையாக தோன்றின ஆள் கிடையாது. உங்களுக்குள்ள உயிர்னு ஒன்று சொல்கிறது இந்த நேச்சர்லேருந்து வந்தது. இங்கே இருக்கிற ஒரு விதையும் செயற்கையாக வரலையே. புரியுதுங்களா? அப்போ நீங்களும் ஒரு விதை தான். இந்த விதை எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்க? விதை என்னது, ஆனால் பாக்கி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால தான் விதையை வீணடிச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன சாமி இப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? விதை என்னதுமா? ஏன் சாமி நீங்கள் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. இதுதான் இதோடைய பிரச்சனை. அது புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். நான் உரம் வைக்கிறதுக்கு வரல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உரம் வைக்க தண்ணி ஊற்ற வரல. அதை அந்த செயல் இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல இருக்குல்ல, இப்போ உங்களுக்குள்ள இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன்னா அது இருக்கிறது இடம் இருக்குல்ல, அந்த இடத்தையே கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோன்னு பார்க்குறேன். சுற்றி எல்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப வேறமாக இருக்குது. ஒரு பக்கம் குடல் கறி தொங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கால் தொங்குது, ஆட்டு கால், இன்னொரு பக்கம் வெவ்வேறு விஷயங்கள்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எடுத்து அந்த ஏரியாவை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அப்படி போவோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஞானிக்கு உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி பர்பஸில் உங்களுக்கு உரையாடும் போது புரியுமாங்கிறது தெரியாது, இருந்தாலும் நான் உரையாடுறேன்.